நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா, ஒரு நிறைவான வாழ்க்கை முடியுமா? நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தாத்தா அடிமையா இருக்காரு, அப்பா அடிமையா இருக்கிறாரு, நம்மளும் அடிமையா இருக்கோம். நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலை தான் ரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் போட்டு கொடுக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். லூக்கா 2:11. இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யோசேப்பிட்ட சொல்லுகிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மேற்பட்ட சொல்லும் பொழுது கர்த்தராய் கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே, கிறிஸ்து என்னும் ரட்சகர், ரட்சகர் ரட்சிக்கிறவர் பிறந்திருக்கிறார். அங்கே இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்லப்பட்டிருக்க. இந்த நாமத்தை அல்லாமல், இயேசுங்கிற நாமத்தை அல்லாமல் மனிதனை மீட்பதற்கு வானத்திலும் பூமியிலும் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை இருக்கு. மனிதனை ரட்சிப்பதற்கு, மனிதனை மீட்பதற்கு ஒரே ஒரு நாமம் மட்டும்தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஒரு நாமம் கட்டளையிடப்படலை. யோசேப்பிட்ட சொல்லுகிறார், இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இங்கே சொல்லுகிறது கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சிப்பின் சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் வர காரியம் என்னன்னா, பாவங்களை மன்னிப்பார், நம்மை விடுவிப்பார், பாவம் மன்னிப்பு கொடுப்பார், பரலோகம் கொண்டு போயிடுவார். அதான் நம்முடைய ரட்சிப்பு. நரகம் கிடையாது, நித்திய கோபாக்கினை கிடையாது. இதெல்லாம் உண்டு, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன அந்த வசனமே சொல்லுது, அவர்கள் இயேசு என்ற பெயரிடுவாக ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். ரோம சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருப்போம் என்றால் கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன் இருக்கு. நம்ம ரட்சிப்பு அப்படின்னு கேட்கறதுக்கும் இவர்கள் ரட்சிப்பு கேட்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கேட்கிற ரெண்டு பேருமே யூதர்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்ம ரட்சிப்புன்னு நினைக்கிறோம்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடும். பாவ மன்னிப்பு, கோபாக்கினை கிடையாது, தண்டனை கிடையாது, பரலோகம் போயிடுவோம். ஆனா கேட்ட மக்களுக்கு அந்த ரட்சிப்புன்னா வேற அர்த்தங்கள்லாம் மனசுல வரும். நம்ம ரட்சிப்புன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வருகிறோம். ரட்சிப்புங்கிறது குறுகியது கிடையாது. ரட்சிப்புங்கிறது வாஸ்ட், அளப்பரியது, ஏராளமானது. கர்த்தர் ரட்சிக்கிறார் என்றால் உங்களை யார் ஒடுக்கினார்களோ அந்த ஒடுக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றது. மனுஷன் உங்களை ஒடுக்கிருக்க மாட்டான், தரித்திரம் ஒடுக்கிருக்கும், இல்லாமை ஒடுக்கிருக்கும், அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது. கவனிக்கிறீங்க? வியாதியின் பிடியிலிருந்து வெளியே வர்றது, அப்ரஷன்ல இருந்து வெளியே வர்றது, சுதந்திர காற்று சுவாசிப்பது, நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு வருகிறது, நிறைவோடு வாழ்றது, மனிதனை குறித்து தேவன் வச்சிருக்க மகிமையில வாழ்றது. அதான் ரட்சிப்பு. இந்த வசனம் சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் ஒடுக்குமுறையின் கீழே இருக்காங்க, அண்டர் அப்ரஷன்ல இருக்காங்க. நீங்க 10:30 மணிக்கு உங்களுக்கு பஸ் 10:25 இந்த ரோட கிராஸ் பண்றீங்க, முக்குள்ள பிடிச்சிடலான்னு நீங்க பெட்டியை தூக்கிட்டு போகும்போது எத்தாப்புல ஒரு ரோமன் வர்றாரு. ஏப்பா என் பெட்டியை தூக்கிட்டு வந்து சிஎம்எஸ் ஸ்கூல்ல இருந்து வைனா, நீங்க வச்சுதான் ஆகணும். பஸ்ஸாவது 1 கிலோமீட்டர் அவன் பெட்டியை நீங்க தூக்கித்தான் போகணும், வேற மறுப்பே சொல்ல முடியாது. ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே ஒடுக்குமுறையில் இருக்காங்க. விடுதலை பெறுமா, வாழ்க்கை நல்லா இருக்குமா, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியுமாங்கிறது அது எல்லாமே முற்றிலுமாக கேள்விக்குறி. அந்த நேரத்தில் தான் வார்த்தை வருது, இன்றைக்கு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார், ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை. அந்த வார்த்தை அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது. ரெண்டாவது காரியம், ஒடுக்குமுறையில் மட்டுமல்ல விரக்தியில் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு புதிய மாற்றம் உண்டாகுமா, நம்மளோட வாழ்க்கையில் விடிவு காலம் உண்டாகுமா, நமக்கு ஒரு விமோச்சனம் ஏற்பட்டுருமான உங்களை எந்த இது இருக்காது, வழக்கம் போல இருக்கும். எப்படி மகிமையாக வாழ்ந்த இஸ்ரேல் தேசம், அந்த மகிமையை பற்றி சொல்லுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. எதிர்காலத்தை பற்றி நினைச்சோம்னா நம்பிக்கைங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா, ஒரு நிறைவான வாழ்க்கை முடியுமா, நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தாத்தா அடிமையா இருக்காரு, அப்பா அடிமையா இருக்கிறாரு, நம்மளும் அடிமையா இருக்கோம், நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்?
அப்படித்தான் அந்த நிலையில் தான் வார்த்தை வருது. இன்று கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறக்கிறார், உங்களை விடுவிக்கிறவர் பிறக்கிறார். மூணாவது காரியம், 400 வருஷமா கர்த்தர் பேசல அவங்ககிட்ட. டேஸ் ஆஃப் சைலன்ஸ், அமைதியின் காலம். 400 வருஷம் கர்த்தர் பேசல. மத கோட்பாடுகள் நடந்துச்சு, பழி செலுத்துறது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் இல்லாமல் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. அவன் நினைச்சதெல்லாம் கர்த்தர் சொன்னானா, கர்த்தர் 400 வருஷம் அமைதியாக இருந்தார். ஒடுக்குமுறை, விரக்தி, கர்த்தர்ட்ட ஆறுதல் ஒரு வார்த்தை கிடையாது. மனதில் என்ன இருப்பாங்க, கர்த்தர் மறந்துட்டாரு, நம்மளை புறக்கணிச்சிட்டாரு, நம்ம கை கழுவிட்டாரு. அப்படிப்பட்ட நிலையில தான் 400 வருஷமா இருப்பாங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. 400 வருஷம் சும்மாவா, 4-5 ஒரு 5-6 தலைமுறை போயிருக்காங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் வார்த்தை வருது. கர்த்தர் பேசலங்கிறது மட்டும் இல்லை, கர்த்தர் என்கிட்ட பேசலை. கர்த்தர் பேசலைன்னா நீங்கள் பேசுகிறத அவர் கேட்குறான்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட பேசலை, உங்கள் பேச்சை அவர் கேட்பாரு? அவர் வாட்டு விரைச்சிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் உங்கள்கிட்ட பேசலை. 400 வருஷமா அவர் பேசலைங்க. அப்போ ஏன் ஜெபங்கள் கேட்கப்படுமா நம்பிக்கை இருக்குமா? டோட்டல் நம்பிக்கை இருக்காது. அந்த சூழ்நிலை தான் வார்த்தை வருது. உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஹோப்பை கொடுக்குற ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு அதே நிலையில் இருக்கலாம். நம்ம பொருளாதார சுமையாக இருக்கலாம். என்னைக்குடா இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது, கடனே இல்லாமல் என்னைக்கு நிறைவாக வாழ்றது, என்னைக்கு கடன்காரன் கையில் பிடிபட்டீங்கன்னா ரோமாபுரியின் கையில் பிடிபடுறதை காட்டிலும் மோசமானது. அது இந்த பேனா சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா, வர்றாங்களா என்ன, அவங்க பிடிச்சிட்டிங்கன்னா பெரிய அப்ரஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். வாரம் இந்த நோட்டு போடுவான், நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். என்னைக்கு நினைச்சதை வாழ்றது, என்னைக்கு நினைச்சதை சாப்பிட்றது, என்னைக்கு நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு போவது, என்னைக்கு நிம்மதியாக வாழ்வது. உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அங்கே சொல்லும் பொழுது தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்காருன்னு சொல்லல. இன்றைக்கு தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், எனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுவோம், கை கொடு சொல்லுங்க. பயப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆமென், ஆமென். சொன்னவர், மனிதனை மீட்பேன் சொன்னவர், நம்மை மீட்பதற்காக எல்லா ரீதியிலிருந்தும் விடுதலையாவதற்காக பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் மத தலைவர் பிறக்கல, ரட்சகர் எல்லாவற்றையும் விடுவித்து நீ சுதந்திர காத்தை சுவாசிக்க வைக்க பிறந்திருக்கிற எனக்கு. அதான் ரட்சகர்.